அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷமும் உங்களோட ஆசை, கனவு எல்லாமே நிறைவேற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். 4 நாளா வீடியோவே காணோன்னு கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அம்மா வீட்டுக்கு வந்ததும் ஃபுல்லாக ரெஸ்ட் மோடு வந்து ஆன் பண்ணிட்டேன். 3 நாளாக நிஜமாக எந்த ஒர்க்குமே பண்ண தோணலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னு சொன்னால அதுக்கான வேலை எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். சித்திரை 1க்கு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்லேயே சித்திரைக்கனி வைப்பாங்க. சொல்லப்போனால் அம்மா கிட்ட இருந்து தான் அந்த பழக்கமே எனக்கு வந்துச்சு. அத்தை வீட்டு சைடு இந்த பழக்கம் கிடையாது. நான் போனதுக்கப்புறம் தான் ஒரு 5 வருஷமாக வந்து கனி வச்சிட்ருக்கோம். ஊருக்கு வரும்போதே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அத்தை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா தப்பி தவறி கூட கிச்சன் பக்கம் எட்டியே பார்க்கல. எனக்கு அப்படி இருக்கவும் போர் அடிக்குது, சமைச்சாலும் வந்து போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பண்ணுவோம் அப்படின்னு காலையில் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆன உடனே சமையல் பண்ண வந்துட்டேன். சாம்பார், ரசம், பொரியல் இதெல்லாம் தான் மெனு. கொஞ்சம் சிகப்பரிசி இருந்தது, பாயசம் ரெடி பண்ணியிருந்தேன். சிகப்பரிசி பாயசத்துக்கு அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வழக்கம் போல் உலக்க வச்சு அரிசியை போட்டு நல்லா வேக விட்டுருங்க. அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஊற்றிட்டு அந்த பாலும் அரிசியும் சேர்ந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக வெல்லம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பால் ஊற்றி உடனே வெல்லம் போட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும். கடைசியாக வெல்லம் போட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் எப்பயும் போல் நெய்யில் முந்திரி, திராட்சை, கொஞ்சம் சீட்ஸ் இருந்தது, அது கூட தேங்காய் எல்லாமே வந்து பொரிச்சு கொட்டி இறக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கோதுமை பாயசம் மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாமிக்கு பிரசாதம் வச்சு வீட்டில் இருக்க எல்லாருமே சாமி கும்பிட்டு காலையில் சாப்பாடு சாப்பிட்டு டெசர்ட்டுக்கு பாயசம் சாப்பிட்டு நேற்று டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு.